இனிமையிலும் இனிமையான உலக மக்கள் அனைவருக்கும் யோகா நாகையின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்து தலை வணங்கி உங்களை அன்பு எங்களுக்கு வேணுங்க. வெல்பட் நாப்க்கு எப்போதும் மறந்துடாதீங்க. இப்ப கொடுக்க போற ஆசனத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். திருவள்ளுவர் திருக்குறளை சொல்லியிருக்காரு. ஒன்னா சொன்னாரு, பொழுதுண்டு வாழ்வரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். என்ன பொறுத்த வரைக்கும் இது யோகாவுக்காக எழுதப்பட்டதுங்க. அது உண்மையிலேயே ஆமாங்க. நம்ம ஒவ்வொரு உடலும் ஒரு பூமி. இந்த பூமிய நம்ம ஆசனத்தின் மூலம், இது தமிழ்ல சொன்ன கலப்பை ஆசனம். இந்த செஞ்சாலே கன்னத்தில் அடிச்சா கோபம் வரும், கணையத்தில் அடிச்சா இன்சுலின் சுரக்கும். அப்ப மனிதனுக்கு சுகர் தேவை. இந்த ஆசனம் செஞ்சா சுகர்ல இருந்து நீக்கப்படலாம். எனக்கு தொந்தி இருக்குன்னு சொல்றவங்க இதை செஞ்சீங்கன்னு வச்சிங்க, தொந்தி உள்ள போயிடும். இதுதான் உண்மை. ஆசனத்தை செய்யறத நண்பர்களை பார்ப்போம். நண்பர்கள் முதல்ல வணக்கம் வைங்க மக்களுக்கு. அப்புறம் என்ன செய்யுங்க, காலை நீட்டி மெதுவா படுங்க. படுத்து மூச்சை கவனிங்க. இதுதான் மிக மிக அவசியம். இது போட்டி கிடையாது. மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன் உங்கள்கிட்ட. கீழே கையை உங்களுக்கு நாதத்தை போல், மீனையை மீட்டுவது போல் கையை வச்சு, கையில் 2 காலையும் ஒன்னா இணைங்க. கையோட அழுத்தத்தால மேல கால தூக்கணும். மெதுவா எல் போஸ்ட்ல முதல்ல வரணும். அப்புறம் என்ன செய்றீங்க, லேசா இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து கையோட இத மீன் முதுகுல வச்சு லேசா அனுப்பணும் பின்னாடி. ஆமா, செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கை கொண்டு வராத படம் விட்டுடுங்க. பின்னாடி கொண்டு காலை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆனா ஆனந்தமா, அன்பா, பாசமா செயல்படணுங்க. இது போட்டியில் நினைச்சு கீழே வந்து வைக்காதீங்க. பரவாயில்ல, நம்ம தலைவர் சார் 82க்கு வந்துட்டாரு. இன்னும் சில பட்சத்தை செயல்படுத்தினாதான் முழு நிலைக்கு வரும். பரவாயில்லையே, நம்ம புதிய நண்பர் 85 வந்திருக்காரு. 15 அவருக்கு பேட்டரி இருக்கு. 15 என்ன விரைவில் முடிப்பார். இதை முதல்ல முடிச்சீங்கன்னா சரியான சிறப்பு இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப இதை உங்கள்கிட்ட நான் செஞ்சு காட்டி, நீங்க அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நான் இந்த நேரத்தில் செஞ்சு காட்டிடுறேன். என்னடா இவர் எப்ப முதல் சொல்லிக்கிட்டே இருக்காரு, இவரு செய்வாரா அப்படிங்க நினைக்கிறோம். அதான் உண்மை. நம்ம பெற்ற இன்பத்தை அனைவரும் பெற வேண்டும் என்பதே எனது நோக்கம். ஒரு செகண்ட்ல செஞ்சு காட்டுறேன். இதுல அர்த்தமெல்லாம் சொன்னா நேரம் பொத்தாது. முதல்ல படுக்கணும், மூச்சை கவனிக்கணும், கையை இந்த இடத்துல வைக்கணும், வச்சு அப்படியே காலை தூக்கணும். உலக மக்கள் அனைவரையும் வணங்கி உங்களுக்காக செஞ்சு காட்டுற மிக்க மகிழ்ச்சி அடைஞ்சு, நீங்கள் இந்த ட்ரை பண்ணுங்க. சுகர்ல இருந்து விடுபடலாங்க. அதான் உண்மை. மனிதன் சுகர் இருக்கணும்.